நான் வந்து டாக்டர் நடராஜனுங்க. நான் ஒரு ஆங்கில மருத்துவர், எம்பிபிஎஸ் மருத்துவருங்க. கொடுமுடி வந்து கடந்த 45 ஆண்டுகளாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். பொது மருத்துவம், மக்களுக்கு எல்லா வியாதிக்கும் மருத்துவம் பார்த்துட்ருக்கிறேன். முதல்ல நிறையா ஆங்கில மருந்துகள், நம்ம இது காட்டு கிடைக்கிற விஷம், பூச்சி மருந்துகள், உரங்கள் எல்லாம் போட்டு நம்ம உணவெல்லாம் கெட்டு போனதுனால அதை மாற்றணுங்கிறனால தான் 1998 பஞ்சாயத்து முதல் நான் தான் வந்து விவசாயத்துக்கு அறிமுகப்படுத்தினேன், இயற்கை விவசாயத்துக்கு. இப்போ வந்து அது உலகம் பூரா பயன்படுத்துகிறாங்க. மனிதர்களுக்கு இது விவசாயத்துக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கு, மனிதர்களுக்கு எல்லாத்துக்கும் பயனாகுது. இப்பொழுது நம்ம முருங்கையை பற்றி பார்க்க போகிறோம். முருங்கை வந்து எப்படி சாகுபடி பண்ணுறது, நம்முடைய பயன்கள் என்ன, என்னென்ன வியாதிகள் குணமாகும், அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முருங்கை வந்து பல ரகங்கள் இருக்குது. நாட்டு முருங்கைகள், மர முருங்கைகள் இருக்குது, இது விதை முருங்கைகள் இருக்குது. அதாவது நம்ம இது PKM1 அப்படின்ட்டு விதை முருங்கை இருக்குது, அதை போடுறாங்க. நாட்டு முறைகளில் பல ரகம் இருக்குது. இது வந்து வாடிப்பட்டி முறைன்னு சொல்லுவாங்க. வாடிப்பட்டியில் நண்பர் அழகர் சாமின்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் 5-6 முறையை ஒட்டு கட்டி இந்த முறையை உருவாக்குனார். இந்த முருங்கை வந்து ஒரு அழகர் சாமின்னு அதிசய முருங்கைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் வந்து கரும்பு முருங்கைன்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, கரும்பு முருங்கை அப்படின்னா உங்களுக்கு இந்த முருங்கைக்காய் வந்து ரொம்ப இனிப்பாக இருக்கும். இப்போ 2 மாதம் முன்னாடி ஒட்டஞ்சதர மார்க்கெட்டில் நாங்கள் காய் எங்கள் தோட்டத்தில் ஒரு 6 ஏக்கர் போட்டிருக்கிறோம். அதை அனுப்பியிருக்கிற போது மற்ற காயில் 70 ரூபாய்க்கு போச்சுங்க. இந்த காய் வந்து கிலோ 90 ரூபாய்க்கு போச்சு. இப்போ மற்ற காயோட 20 ரூபா வச்சா போகுது. இது வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க, நல்லா அதிக விலை கிடைக்குது. இது வந்து நம்ம எப்படி சாவடி பண்ணுறோன்னு பார்த்தோம்னா, நம்ம மரமாக பெருசாக இது மாதிரி விட்றாப்புல இருந்ததுன்னா ஒரு 20 அடிக்கு ஒரு மரம் வைக்கலாம். பெருசாக விட்றாப்புல இருந்தால் கவாத்து பண்ணி சிறுசாக வைக்கிறாப்புல இருந்ததுன்னா நம்ம 5 அடிக்கு ஒரு மரம் வச்சா போதும். 5 அடி வச்சா அன்றைக்கி வெட்டி விட்டோம். ஒரு 10 அடி 5 அடி மேலே போகாமல் வெட்டி விட்டோம்னா உங்களுக்கு நம்ம காய் பொறிக்கிறதுக்கெலாம் இது ரொம்ப சுலபமாக இருக்கும். இது மேலே ஏற வேண்டியதில்லை, பொறிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இதில் ஒன்றும் வேறு என்னென்ன முருங்கை இருக்குதுன்னா, இது வந்து யாழ்ப்பாண முருங்கை இருக்குது. யாழ்ப்பாண முருங்கை இது வந்து 2 அடி இது மாதிரி காய் வரும். யாழ்ப்பாண முருங்கை வந்து 3 அடி 4 அடி வரும். இது யாழ்ப்பாண முருங்கையை காட்டுறேன். இது யாழ்ப்பாண முருங்கை. அதை பார்த்தீங்களா, காய் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, 3 அடிக்கு மேலே இருக்குது. இன்னும் பெருசாகும் காய் வந்து நல்லா இன்னும் பெருசாகும். யாழ்ப்பாண முருங்கைங்கிறது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து நம்ம சிலோனிலேருந்து வந்ததுங்க. முதல்ல வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இது அதிகம் போடுறாங்க. காய் நீளமாக இருக்கும், இது ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப அரிசி முருங்கை நல்லா காய்க்குமுங்க. இது யாழ்ப்பாண முருங்கை. அதே மாதிரி மூலநூறு முருங்கை கொஞ்சம் கொட்டையாக இருக்கும், குட்டை முருங்கைன்னு சொல்கிறது. அது மாதிரி ஏகப்பட்ட முருங்கைகள் இருக்குது. இது எல்லாமே நம்ம சொன்ன மாதிரி எப்படி சாவடி பண்ணுறது அப்படின்னா, இது பெரிய மரமாக விட்டு வளர்த்தலாம், இதில் கவாத்து பண்ணி சிறுசாக வளர்த்தலாம். சாவடி பண்ணுறது முருங்கை வைக்கிறதுக்கு முன்னாடி குழி எடுத்து 1 அடிக்கு 1 அடி குழி எடுத்து வச்சா போதுங்க. அதில் போத்து நட்டு வைக்கலாம், அதாவது குச்சி வெட்டி வைக்கலாம். இது அலர்சாமி முருங்கையெல்லாம் அவர் இது ஒட்டுக்கன்று கொடுக்குறாரு. அந்த கண்ணை வந்து நட்டு முதல்ல குப்பை போட்டுறணும். ஒரு உளிக்கு வந்து ஒரு கூட குப்பையை போட்டு கொஞ்சம் பஞ்சாயத்தியெல்லாம் ஊற்றி விட்டு அந்த குழி ஆற போட்டு ஒரு 2 மாதம் கழித்து கண்ணை ஒன்றோம்னா கண் நல்லா வளரும். 9 மாதத்துலேயே அந்த ஒட்டுக்கன்று வந்து காப்புக்கு வந்துடுது. காப்புக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குதுங்க. ஒரு மரத்துக்கு வந்து 200 ரூபா 300 ரூபா காய்க்கும், வருஷம் பூரா காய்க்குது. தொடர்ச்சியாக வந்து நம்ம என்னன்னா குப்பை 3 மாதத்துக்கு குப்பை போடணும். அப்புறம் ஒரு வாரம் பஞ்சகவியம், ஒரு வாரம் மூலிகை பூச்சி வெட்டி மேலே தெளிக்கணும். 15 நாளைக்கு ரூபா பஞ்சாயத்து வந்து ட்ரிப்பில் கலக்கி கீழே தண்ணியில் கலந்துடணும். அது மாதிரி பண்ணோம்னா உங்களுக்கு வருஷம் பூரா காய்ச்சிக்கிட்டே இருக்கும். ஒரு நோய் நொடி வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். முருங்கை வந்து எப்போ அதிகம் காய்க்காது அப்படின்னா, மழை காலம் பனிக்காலம். பூ கொட்டி போயிடும், காய் அதிகம் இருக்காது. மழை கால மணிக்காலத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மழை கால மணிக்காலத்தில் இந்த பஞ்சாயத்தையும் மூலிகை பூச்சட்டியும் கொடுத்துட்டு வந்தோம்னா அப்பவும் காய்க்கும். மழை கால பணியாளத்தில் வந்து காப்பு இல்லாதனால விலை அதிகமாக விற்கும், 200 ரூபா 300 ரூபாய் கூட போயிடும் ஒரு கிலோ. அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது அப்போ காப்பு அதிகம் வரும்போது விலை அதிகம் கிடைக்கும், நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். எந்தெந்த மாதம் விலை அதிகம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு மழை காலத்தில் புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, அப்புறம் தை, மாசி வரைக்கும் நல்லா விலை இருக்குங்க. அப்புறம் இடையில கல்யாண சீசன்லாம் வந்தோன்னா விலை அதிகமாக வரும். மற்ற மரமெல்லாம் வருஷத்தில் 2 தடவை தான் காய்க்குங்க. இந்த ஒட்டு முருங்கை வந்து நம்ம முறையாக பராமரிச்சுன்னா வருஷம் பூரா பூ பிஞ்சு காய் இருந்துக்கிட்டே இருக்கும், நல்லா பயன்படுத்தலாம். இதில் வந்து அடுத்தது வந்து இந்த முருங்கையில் வந்து
நம்ம உணவில் நம்ம மருத்துவராக இருக்கிறனால அது உணவில் என்ன பயன், என்ன வியாதிக்கு நல்லதுன்னு நம்ம இது பார்க்கலாம். அதாவது முருங்கைக்கீரையை வந்து ரெகுலராக சாப்பிட்ற போது இந்த முருங்கை மரத்தை வந்து என்ன சொல்லுவாங்க நம்ம தெரியலாம், பிரம்ம விருட்சம்னு சொல்லுவாங்க. பிரம்ம விருட்சம்னா ஒரு உயிர் உண்டாக்கக்கூடியது. இப்போ குழந்தைலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், அப்புறம் முருங்கை பிசுனு இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்ற போது உங்களுக்கு வந்து அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடும். அதனால பிரம்ம விருட்சம்னு வேறு. இந்த காலத்தில் கிராமத்தில் போகணும்னு சொல்லுவாங்க. ஒரு எருமாடும் ஒரு இது முருங்கை மரம் வீட்டில் இருந்தது அப்படின்னா, தொண்டுப்படியில் இருந்தது அப்படின்னா நமக்கு வந்து குடும்பத்துக்கு வியாதியே வராது, எல்லாருமே ஆரோக்கியம் இருப்பான்னு அந்த காலத்தில் குழந்தையே சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளுமே உபயோகமாகுது. முருங்கைப்பூ எடுத்துட்டோம்னா முருங்கைப்பூ வந்து நம்ம பாலில் போட்டு பனங்கல்கண்டு போட்டு டெய்லி காய்ச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா ஆண்மை குறைவு, விந்தணுக்கள் குறைவாக இருக்கிறது இதெல்லாமே சரியாயிடும். அப்போ குழந்தைலாம் அவங்களுக்கு சீக்கிரம் குழந்தை கிடச்சிரும் முருங்கைப்பூவில். அதே மாதிரி முருங்கைக்கீரையை வந்து தினம் ரெகுலராக சாப்பிட்டோம்னா முருங்கைக்கீரையில் வந்து வைட்டமின் ஏ இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு சத்து இருக்குது, எல்லா சத்துமே இருக்குது. இது வந்து நம்ம தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற இது சத்துக்கள்லாம் அதிகமாகிடும், சோகை வராது, ரத்த குறைபாடு ஹீமோகுளோபின் குறையாது, ஆரோக்கியமாக இருக்கும். கண் பார்வை நல்லாயிருக்கும். வைட்டமின் ஏ இருக்கிறனால கண் பார்வை நல்லாயிருக்கும். அரவிந்த் மருத்துவமனையில் கண் மருத்துவமனையில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, முதல்ல அரவிந்த் கண் மருத்துவமனையில் அமெரிக்காவிலேருந்து 2 ஆராய்ச்சியாளர் வந்தாங்க, 2 லேடிஸ் வந்தாங்க, நியூட்ரிஷன்ஸு. ஏன் இந்தியாவில் வந்து கண் பார்வைக்கு நிறைய பேருக்கு குறைபாடு இருக்குது அப்படின்னு இது பண்ணுற போது வைட்டமின் ஏ குறைவானால கண் பார்வை குறைவாக இருக்குது அப்படின்னு பார்த்து சரி அதை சரி பண்ணுறதுக்கு கேரட்டு தான் சாப்பிடணுமா, இது மற்றெல்லாம் இங்கே என்னென்ன கிடைக்குது அதில் எந்த இதில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தாங்க. அதில் பார்க்குற போது ஒவ்வொரு இதாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்க. எல்லா கீரையோட முருங்கைக்கீரையில் வந்து வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அவங்க சொன்னாங்க முருங்கைக்கீரை மட்டும் நிறைய சாப்பிட்டாங்கன்னா கண் மருத்துவமனைக்கு வேலை இல்லை, கண் பார்வை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஃபைண்டிங். அப்புறம் அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து நம்ம தினம் சூப் வச்சு சாப்பிட்லாம், சாம்பாரில் போட்டு சாப்பிட்லாம். சூப் வச்சுன்னா சாம்பார் தண்ணிட்டு வச்சா அது சூப்பு. அதாவது முருங்கைக்கீரை போட்டு கொஞ்சம் பாசிப்பருப்புலாம் இது துவரம்பருப்பு போட்டு பூண்டு, இஞ்சி, வெங்காயம், சீரகம், மிளகு, கொஞ்சம் அளவு உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணியாட்ட கிடச்சோம்னா அதுதான் சூப்பு. அதே கெட்டியாக வச்சா சாம்பார். அதை தினம் அடிக்கடி பயன்படுத்தலாம், தினம் கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் அது சர்க்கரையும் கட்டுப்படுத்துதுங்க. அப்புறம் இதே மாதிரி வந்து அவனுடைய பிசுனை வந்து நம்ம சித்த வைத்தியத்தில் வந்து ஆன்மீக குறைவுக்கு பயன்படுத்துகிறாங்க. லேயம்னு தயார் பண்ணுறாங்க, அது பிசுனை உபயோகப்படுத்துகிறாங்க. அவனுடைய பட்டை உபயோகப்படுத்துகிறாங்க, வேற உபயோகப்படுத்துகிறாங்க. அதாவது முறையில் வந்து எல்லாருடைய பூவிலிருந்து இலையிலிருந்து பிசின், பட்டை, வேறு அத்தனையுமே மருத்துவத்துக்கு பயனாகுது. அப்போ வந்து நாம் தினசரி பயன்படுத்தினோம், உங்களுக்கு செலவே இல்லை. கீரை போய் வாங்கிட்டு வரோம் கடையில், கீரையெல்லாம் மருந்து அடிச்சு கொண்டு வராங்க, ஏன்னா பூச்சி வருதுன்னு மருந்து அடிக்கிறாங்க. முருங்கை மரத்துக்கு யாரும் அதிகம் மருந்து அடிக்கிறதில்லை, இருக்காது, செலவும் இல்லை. கீரை வந்து நீங்கள் பொறிச்சிட்டு வந்து போட்டுக்கலாம், செலவெல்லாம் போயிடும். அதனால் வந்து நீங்கள் இதை ரொம்ப பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி விவசாயத்தில் பயன்படுத்துகிற போது இது ரெகுலராக முருங்கை போட்டோன்னா ஒரு ஏக்கருக்கு வருஷம் 2 லட்சம் 3 லட்சமாக எடுக்கிறாங்க, அவ்வளோ லாபம் வருது. 6 மாதம் விலை இருக்காது, 6 மாதம் விலை இருக்கும். விலை இல்லாத போது என்ன பண்ணுறாங்கன்னா முருங்கை வந்து முத்துட்றாங்க. முத்துட்டாங்கன்னா காய் பெருசாயிடுறாங்க. பாருங்கள், காய் காஞ்சிருக்கு பார்த்தீங்களா, விலையில் மாதிரி காய் வச்சு விட்டோம்னா காஞ்ச மரம் முத்தி காஞ்ச மரம் அதை எடுத்து அந்த விதையை மட்டும் எடுத்து விற்கிறாங்க. முருங்கை விதை வந்து ஆயில் தயார் பண்ணுறாங்க. அது ராக்கெட் இன்ஜினுக்கு வந்து கூலண்ட்டுக்காக அந்த ஆயில் போகுது. அப்போ வந்து நமக்கு அது வந்து முருங்கை விதை வந்து கிலோ 500-600 எடுத்துக்கிறாங்க. அதில் ஒரு நல்ல விலை கிடைக்குது. அப்போ வந்து பல வகையிலுமே விவசாயிகள் பயன்படுத்தலாம், நம்ம குடும்பத்திலும் பயன்படுத்தலாம், மக்களும் பயன்படுத்தி நோயடி இல்லாமல் எல்லாருமே நல்லா வாழலாம்.